Taste the Daily. திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பரப்புரை மேற்கொண்ட அவர், தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றார். ஏதோ டீசல் விலை ஏறிட்டதே, அதுக்கு நமக்கு சம்மதம் நினைச்சிடாதீங்க. நீங்க வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமாக இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க 4 ரூபாய் குறைப்பினாங்க, இதுவரைக்கும் குறைக்கல. மத்திய அரசாங்கம் அவர்களும் குறைக்கல. கோரிக்கை வச்சோம், நம்முடைய கோரிக்கை ஏற்கல. இன்றைக்கு இந்த டீசல் பெட்ரோல்னால மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க கடுமையா பாதிக்கிறாங்க. அதே போல விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் தான். சிந்திச்சு பாருங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாடாளுமன்றத்திலே பேசுவார். மக்கள் ஒரு ஆட்சியாக தான் பார்க்கிறோம். மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. நம்ம 3 ஆண்டுல என்ன நன்மை கிடைச்சிருக்குது? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஏதாவது திட்டத்தை கொடுத்திருக்காங்களா? அதனால இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்காங்களா, பலன் பெற்றிருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த குடும்பம் வளமாவது, திரு ஸ்டாலின் குடும்பம் வளமா இருக்கணும். மத்தியிலே அதிகாரத்தில் வரணும், மாநிலத்திலே அதிகாரம் இருக்கணும். அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. Taste the Daily.